ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கறி சுவையில் சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் கிரேவி டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணியை தெளித்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போது சின்ன சின்ன பீஸாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம ஷேப்ஸ் எதுவும் நம்ம பிடிக்க தேவையில்லை. கறி பீசஸ் மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா சூடான எண்ணெயை காய வச்சுட்டு இதில் சேர்த்துடலாம். ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடலை மாவை பொரிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி 2 சைடும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நடுவில் மாவு வெந்திருக்காது. அதனால் 2 சைடும் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் கலர் வர வரைய வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 பெரிய தக்காளி அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கட் பண்ண சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வேகமாக வதங்கி வரும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி 2ஐயும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் இதை சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மசாலா சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா மசாலா தீஞ்சு போயிடும். இப்போது இது கூடவே 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் திக்கான கிரேவி பண்ணுறதுனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு
ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்ம கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் பொரிச்சு வச்சுருக்க பக்கோடாவை இப்போது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நாம் குக் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சா போதும். ரொம்பவும் கொதிக்க வைக்க தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சைவ கறி குழம்பு ரெடியாக இருக்குன்னு. இது வந்து சாதத்து கூட சூப்பராக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இதை சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.